ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய சக்தி பீட பவனியிலே நாம் பார்க்க இருக்கும் சக்தி பீடம் மகாமாயா குஹ்யேஸ்வரி சக்தி பீடம். கபாலி பைரவ ஸ்ரீமான் மகாமாயா ச தேவதா நேபாளே ஜானுமே சிவஹா. நேபாளத்தில் அன்னை சதிதேவியின் முழங்கால் விழுந்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள க்ஷேத்திர பைரவர் கபாலி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இங்குள்ள அம்மன் மகாமாயா என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள அம்மனை குஹ்யேஸ்வரி மகாசிரா என்றும் அழைக்கிறார்கள். குஹ்யேஸ்வரி என்ற இந்த புகழ்பெற்ற கோயில் பசுபதிநாத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நேபாளத்தில் காத்மண்டுவில் உள்ள பாகமதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் குஹ்யேஸ்வரிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருத்தலமாகும். இந்த தெய்வத்தை குஹ்யகாளி, குப்தகாளி என்றும் அழைக்கிறார்கள். இந்துக்களுக்கும் குறிப்பாக தாந்திரிக வழிபாட்டாளர்களுக்கு இது ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமாக அமைந்துள்ளது. இக்கோயில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. சஹஸ்ரநாமத்திலே அன்னை குஹ்யேஸ்வரியின் திருநாமம் 707ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசகாலா பரிச்சின்னா சர்வகா சர்வமோகினி சரஸ்வதி சாஸ்திரமயி குஹாம்பா குஹ்யரூபிணி என்று. குஹ்யரூபிணி என்றால் பரம ரகசியமான ரூபத்தை உடையவள், திருஷ்டிக்கு கோச்சாரமில்லாதவள் எனப்பொருள். அதாவது தேவியின் வடிவம் மனிதனின் கருத்துக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு இரகசியமாகும். மற்றொன்று என்னவென்றால், இது ஷோடசி மந்திரத்தின் 16வது அக்ஷரமாக அமைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே காண்போம். நன்றி, வணக்கம்.